ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இந்த வாரம் முழுக்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ஸ் பேக் டு பேக் பயங்கரமாக விளையாடிட்டுருக்காங்க. அதில் இப்போ அடுத்த டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸு. அது என்னென்னாக்க ஹோல்டு த ஜார். ஒரு பெடஸ்டலில் கார்டன் ஏரியாவில் எதிரும் புதிருமா பெடஸ்டல்ஸ் வைக்கப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கையில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுல மேலே ஜாரை வச்சு அந்த இடத்துல கீழே அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கம்பு வச்சுருக்காங்க. அது இந்த சைடு ஒரு பைப் எடுத்து கனெக்ட் பண்ணணும். அதை கீழே பிடிச்சிட்டு அடுத்த ஆப்போசிட் சைடு போய் அடுத்த பைப் எடுத்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி 5 பைப்பு கீழே கனெக்ட் பண்ண ஹைட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இவங்க கையில் பிடிச்சிட்டே குறுக்கும் நெடுக்கும் நடந்து போகணும். இந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வச்சார். சரியாக வரல, எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. திரும்ப வந்து 5 பேராக 2 டீமாக பிரித்து திரும்ப வச்சாங்க. ஃபைனலாக வின் பண்ணினது பார்த்திங்கனாக்க முத்து 5 பாயிண்ட்டு. அடுத்தது அவர் தான் ஃபஸ்ட் ப்ளேஸு. செகண்ட் ப்ளேஸ் வந்து ரயான் 4 பாயிண்ட்டு. தேர்ட் ப்ளேஸ் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்து ஜாக்லின் 3 பாயிண்ட்டு. ஃபோர்த்து ப்ளேஸ் வந்து தீபக் 2 பாயிண்ட்டு. பவித்ரா 1 பாயிண்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்கை நல்லா விளையாடினாங்க. நிறைய பேருக்கு ஜார்லாம் கீழே விழுந்து விளையாட முடியாமல் போய் அப்படின்லாம் ஆச்சு. இதை முடித்த உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே பிக் பாஸ் கேட்டார், ஓகே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும், அடுத்தது இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து நியூ இயருக்கு வந்து எல்லாருக்கும் உணவு அனுப்பப்படும் அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க பாயிண்ட்ஸ் வேணும், ஒருத்தர் சொன்னாங்க சாப்பாடு வேணும். சரி ஓகே, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு ஒரு கொஷினை வச்சார். இதையும் ஒரு டாஸ்க் ஆக்கிட்டார் பிக் பாஸ். பாதி பேர் வந்து பாதி பேர் இல்லை, எல்லாருமே பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படி பண்ண முடியாது, 5 பேருக்கு பாயிண்ட்ஸு 5 பேருக்கு சாப்பாடு, நீங்களே டிசைட் பண்ணிங்க யார் யாருக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னுட்டு அப்படின்ட்டாரு. அங்கேருந்து பீட்சா வந்தது, எல்லாம் இது பண்ணாங்க. கடைசியில் முத்து, ஜாக்லின், அதுக்கப்புறம் தீபக், சௌந்தர்யா இவங்க 4 பேரை டிசைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னுட்டு. ரயானும் ராணவும் 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ் வேணும்னுட்டு 2 பேரும் நிறைய நாழி இது பண்ணி பார்த்தாங்க. அதாவது பிக் பாஸ் கொடுத்த 5 பாயிண்ட்டை எல்லோரும் ஹாஃபாக பிரித்தாங்க. யாருக்கு வேண்டாமோ நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடைசியில் ரயான் வந்து ஓகே என்னுடைய ஹாஃபை நான் ராணுவுக்கு கொடுத்துட்றேன், நான் சாப்பிட்டுறேன், நான் விளையாடி ஜெயிச்சுக்கிறேன். சௌந்தர்யாவும் தான் சொன்னாங்க நான் விளையாடி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு. அவங்க 2 பேருக்குமே நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, விளையாட முடியும். ரயான் உண்மையிலே விளையாடி ஜெயிக்கிறாரு. சௌந்தர்யா விளையாடினாலும் ஜெயிக்கிறது இல்லை, விளையாடாட்டாலும் ஜெயிக்கிறது இல்லை, போ நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னுட்டு பீட்சாவை பார்த்தோன்னே வந்துட்டாங்க இந்த பக்கம். அதில் பிக் பாஸ் சொல்கிறாரு, இவங்க எல்லாம் டிசைட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஹால்லையே உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ தட் சாப்பிடாதவங்க வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலம்பரை எழுந்து இந்த வேக்கப் சாங் போட்டதுக்கு அப்புறம்தான் அவங்க எதுவுமே சாப்பிட முடியும். அருண் ஆனால் கொலை பசியில் இருக்கார். அது எதுக்கு தான் பிடிவாதம் பிடிச்ச ஒரு பாயிண்ட் வாங்கினாரோ தெரியல. ஸ்டில் இவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதோடு முடிச்சிட்டாரு பிக் பாஸ். மறுநாள் காலம்பரை மார்னிங் வந்து கேக் வந்தது 9:15. கேக் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு, ஆனால் எல்லோரும் ரெடியாகி எல்லாம் பண்ணி 11 மணிக்கு கேக்கை வெட்டி சாப்பிட்டாங்க ஹாப்பி நியூ இயருக்காக. நைட்டே போன சீசனில் என்ன பண்ணாங்க, நம்ம சூப்பர் சிங்கர் இருக்காங்கல்ல அதில் பாடின மாளவிகா அவங்கெல்லாம் வந்து சாங்ஸ் பாடினாங்க. ஐ திங்க் நியூ இயருக்கு தான் நினைக்கிறேன். நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த தடவை இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒருத்தரும் வெளியிலேருந்து வர வேணான்னு ஜஸ்ட்டு மியூசிக் போட்டு விட்டு கார்டன் ஏரியாவில் நிற்க வச்சு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி பாட்டை போட்டு விட்டு ஆட சொல்லி விட்டுட்டார் பிக் பாஸு. ஏங்க அட்லீஸ்ட் எங்களுக்காவது பார்க்க நல்லா இருந்திருக்கும், ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே ஃபைன். இன்னைக்கு காலம்பரை கேக் மட்டும் அனுப்பிச்சி வச்சாங்க ஃபார்மாலிட்டிக்கு. எல்லோரும் கேக்கை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்த டிடிஎஃப் டாஸ்க் வந்தது. உருட்டு பால், அதாவது ஆக்டிவிட்டி ஏரியாவில் பவுலிங் பண்ணணும்.
அதுக்கு வந்து 10 பின் பால் வச்சுருக்காங்க. யார் பண்ணுறாங்களோ அவங்களோட பின்னை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சம் 9ஐயும் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா 3 பாயிண்ட்டு. ஆனால் 2 சான்ஸ் ஒருத்தருக்கும். மொதல் தடவை எத்தனை விழுதோ அதை கிளியர் பண்ணாமல் திரும்ப 2வது தடவையும் ட்ரை பண்ணலாம். யார் யாருடைய பின்ஸ் ஸ்டாண்டிங்கில் இருக்கோ அவங்களுக்கு விளையாடினவங்களுடைய பாயிண்ட்ஸ் மொத்தமாக ஷேர் பண்ணி கொடுக்கப்பட்டு விடும். இதுதான் டாஸ்க்கு. இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லோரும் விளையாடுறதுக்காக போனாங்க. பார்த்த உடனே ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுது என்ன விளையாடணுன்னுட்டு. அந்த அளவுக்கு பெரிய பவுலிங் பால் கிடையாது, குட்டி பால் தான் வச்சுருந்தார். பின்ஸும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அருண் இறங்கினார் களத்தில். அவரோடது ஒரு பின்னு கூட விழலை, எல்லாமே ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால அவருடைய 3 பாயிண்ட்ஸை யார் யாருக்கு கொடுக்கலாம், இருக்கிறது மிச்சம் 9 பேர். ஸோ எல்லோரும் பயங்கர ஒரு வாக்குவாதம் போச்சு. ரயான் என்னோடய பின்னு தான் முதல்ல வச்சுருக்காரு, ஸோ எனக்கு தாங்க, ஜாக்லின் எனக்கு தாங்க, எல்லோரும் கேட்டுட்ருந்தாங்க. கடைசியில் ராணவ், ரயான் அண்டு ஜாக்லின் 3 பேருக்கு அருணோட பாயிண்ட்ஸு 1 கொடுக்கப்பட்டது. அடுத்தாப்பில் வந்தது விஷாலும் விளையாடும்போது மொதல் பால் வந்து எதையுமே ஹிட் பண்ணல, 2வது பாலில் ஹிட் ஆச்சு. ஆனால் ராணவ், ரயான், மஞ்சரி அண்டு தீபக் 4 பேரோட பின்ஸ் மட்டும் நின்றுட்டே இருந்தது. இதில் ரயானும் ராணவும் ஃபஸ்ட்டு அருண்டேந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டதுனால 1 எடுத்துட்டு தீபக்குக்கும் மஞ்சரிக்கும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது கொடுக்கறதுனால அருணோட பாயிண்ட்ஸ் நில்லாயிடுச்சு, அதே மாதிரி விஷாலோட பாயிண்ட்ஸும் நில்லாயிடுச்சு. தேவர் கோயிங் பேக் டு 0. அடுத்தது ரயான் எல்லா பின்ஸையும் ஹிட் பண்ணார். எகெயின் 3 பாயிண்ட்டு. ஆல்ரெடி இவங்க 2 பேர்ட்டேருந்து வாங்கின 2 பாயிண்ட்டு எல்லாமே சேர்ந்து அவருடைய பாயிண்ட்ஸ் டேபிள் இஸ் கோயிங் அப். அடுத்தது ஜாக்லின். சௌந்தர்யாவோட ஒரு பின்னு மட்டும் நின்றுதுங்க, மற்ற அத்தனையும் விழுந்துருச்சிங்க. அடித்தது சௌந்தர்யாவுக்கு லக்கு. ஸ்ட்ரைட்டாக இவங்களுடைய அத்தனை பாயிண்ட்டும் 6 பின்னு இருந்தது, 6 பாயிண்ட் இருந்தது ஜாக்லின்ட்ட. மொத்தமாக சௌந்தர்யாவுக்கு எதுவும் வேறு யாருக்கும் ஷேரே கிடையாது. ஷீ டுக் இட், ஷீ என்ஜாய்ட் இட். பவித்ரா அவங்களுக்கும் ஒரு பின்னு கூட விழலை. ஸோ அவங்களோடும் பாயிண்ட்டு மொத்தமாக இல்லை. பவித்ராவோடது விழுந்தது, மஞ்சரி அண்டு முத்துவோடது மட்டும் ஸ்டாண்டிங்கில் இருந்தது. ஸோ பவித்ராவோட பாயிண்ட்ஸை முத்துவும் மஞ்சரியும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோடது 0 ஆயிடுச்சு. அடுத்தது தீபக் ஆல் பின்ஸ் ஃபெல் டவுன். சௌந்தர்யா எல்லா பின்ஸையும் போட்டாங்க, முத்துவும் எல்லா பின்ஸையும் போட்டார், ராணவும் எல்லா பின்ஸையும் போட்டார், மஞ்சரியும் எல்லா பின்ஸையும் போட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இவங்க எல்லோரும் கடன்னு மேலே வந்துட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னாக்க ரயான் அண்டு சௌந்தர்யா 2 பேரும் 13 பாயிண்ட்ஸ், மஞ்சரி 12 பாயிண்ட்ஸில் இருந்தாங்க. அடுத்தது முத்து 11 பாயிண்ட்ஸ், அடுத்தது தீபக் 10, ராணவ் 9. மிச்சம் 4 பேருக்கும் பாயிண்ட்ஸே கிடையாது, தே ஆர் இன் 0. இதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ டாஸ்க் விளையாடி எவ்வளோ பண்ணி மேலே வர்றது தெரியல. இப்போ இருக்கிற டாஸ்க்கு பிட்வீன் ரயான், சௌந்தர்யா அண்டு மஞ்சரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யார் வேணாலும் மேலே வரலாம், யார் வேணாலும் கீழே போகலாம். வந்த உடனே எல்லாம் திரும்ப டாஸ்க் விளையாடுறாங்களோ இல்லையோ நிறைய பேசுகிறாங்க இந்த வாரம். தாங்க முடியல. டாஸ்க் விளையாடிட்டு வந்து நீ அது சொன்ன, நீ இது சொன்ன. அதுவும் இந்த வாரம் பேச்சு அதிகம் இருக்கிறது. ரயான் அவரை எதிர்க்கிறது வந்து ஜாக்லின் அண்டு முத்து, நிறைய பேச்சு போகுது. அண்டு ஜாக்லின் அண்டு மஞ்சரி பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜாக்லின் வந்து நியூ இயருக்காக ஒரு சின்ன கார்டு மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து மஞ்சரிக்கு கொடுத்து 2 பேரும் அப்படியே கட்டி ரொம்ப இது பண்ணி எமோஷ்னல் ஆகி ஒரு புது நட்பு மலர்கிறது பிக் பாஸ் வீட்டில். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோன் டாஸ்க்கு திரும்ப ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஃபஸ்ட்டு காலை மஞ்சரி பிக் பண்ணுறாங்க. முத்து சொல்கிறாரு, ஏய் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கிறவெல்லாம் நான் இன்னும் ஃபோனே பிக் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எல்லோரும் எடுக்க விடுங்க. அது என்ன, நான் எடுக்கிறேன், உனக்கு டாஸ்க் தரேன், அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன், அவனோட பாயிண்ட்ஸ் மட்டும். அதாவது எல்லா இடத்துலையுமே முத்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு
பராபராக இருந்ததுன்னா, ஈக்குவலாக இருந்ததுன்னா டேபிளில் சரி யார் மேலே போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஸ்வைப் அவுட் பண்ணி ஒருத்தர் 0ல் ஒருத்தர் 13ல் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வேண்டாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. மேலே வர்றவன் எப்படி மேலே வர போகிறாங்க, அதுக்குன்னு கீழே போகிறவன் மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போகட்டுமே அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. பட் ரயான் என்னமோ தெரில, இந்த வாரம் முத்துக்கிட்ட எது சொன்னாலும் சரி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. ஜாக்லின் சொல்கிறாங்க, நமக்கு இந்த அக்கேஷனில் இது நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கும், ஆனால் அவன் இந்த அக்கேஷனில் நீ இந்த வார்த்தை யூஸ் பண்ணி பேசினேன்னு பாயிண்ட் பண்ணுறான், அது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மஞ்சரிக்கு தரப்பட்ட ஃபோன் டாஸ்க் என்னன்னாக்க, ஹவுஸ்மேட்ஸில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படின்னுட்டு. அவங்க யோசிக்கல, ரயான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க ரயான் இதை நிச்சயம் பண்ணுவான்னுட்டு. ரயான்கிட்ட கேட்டோன்னே ஐ ஆம் ரெடி டு டூ கலரிங், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு 2 பாயிண்ட் வேணும். பிகாஸ் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல விட்டு கொடுத்தேன், அதை எடுத்திருந்தேன்னா நான் இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருந்திருப்பேன். ஸோ எனக்கு ஒரு ஷியோர் ஷார்ட்டாக இருக்கும் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னாரு. ஸோ இது வந்தப்போ அவர் விடுவாரா? ஆனால் பவித்ரா அண்ட் அருண் வாயை விட்டு சொல்லலை. ஜாக்லின்லாம் சொல்கிறாங்க, எங்களை கன்சிடர் பண்ணியிருக்கலாமே, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது இருக்குமே, பாயிண்ட்ஸ் டேபிளில் நாங்கள் 0ல் இருக்கோம், அவன் டாப்பில் இருக்கான், அவனுக்கே போய் அந்த டாஸ்க்கை கொடுத்த அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. பட் மஞ்சரி சொல்லிட்டாங்க, இது ரயானை தான் எனக்கு மனசில் வந்தது, அவன் பண்ணுவான்னு தோணினது. ஆனாலும் பச்சை கலர் அடித்து விட்ருக்காங்க, ஃப்ளோரசன் பச்சை. பாவம் அந்த புள்ள அந்த ஃப்ளோரசன் பச்சையும் அடிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காரு. அது ஜாக்லின் போய் அவருக்கு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு வாஷ் பண்ணி விட்டு அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் பின்னாடி சண்டை வரும்போது ஜாக்லின் ஏதோ சொல்லிவிட ரயான் படுத்து ரொம்ப மனவேதனைப்படுறாரு. ஏன் நான் வளர்ந்துட்டேன், நான் இவ்வளோ பெரியவன் ஆகிட்டேன், எனக்கு வாஷ் பண்ணிக்க தெரியாதா, ஆனாலும் அவர் சிஸ்டராக அவங்கள பார்க்குறேன், வாடா நான் வாஷ் பண்ணி விடுறேன்னு சொன்னப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு பச்சை கலர் அடிச்சுட்டு வீட்டில் நடக்கிறது எனக்கு அவ்வளோ மனசு வலியை தான் தருது. அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஜாக்லின்ட்டேருந்து. அவங்க போய் இப்படி பண்ணுறாங்களேன்னு ரொம்ப உடஞ்சி போயும் பேசிகிட்டு இருக்கான் அந்த பையன். ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. அடுத்தது டிடிஎஃப் டாஸ்க்கு 9 என்னென்னா, ஒரு ட்ரம்மில் கழுத்துக்கும் 2 கைக்கும் ஓட்டை போட்டு விட்டாங்க. இந்த தண்ணி ரொப்பி வைப்பாங்கள்ல பிளாஸ்டிக் ட்ரம்மு, அந்த மாதிரி ட்ரம்மு. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறது உடம்புல பட்டுதுன்னா நிச்சயம் அரிக்கும், எரியும், அந்த ஷீட்டு இது அந்த மாதிரி. அந்த ட்ரம்மில் பெயிண்ட் அடித்து விட்டு இவங்களுடைய ஃபோட்டோவை 4 பாகமாக்கி அதில் ஒட்டி வச்சுருக்காங்க. அதை பிச்சு எடுத்து வெளியில் போட்டுடணும், அந்த பவுண்ட்ரிக்கு வெளியில். பவுண்ட்ரி உள்ளுக்குள்ளே தான் சுற்றி விளையாடணும். முதல்லையே முத்து ஆஸ் யூஷுவல் ரூமுக்குள்ளே போய் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வெளியிலேருந்து ரயான் ஜாக்லின் பார்த்துட்ருக்காங்க. இவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நேச்சுரலி 5 பாய்ஸ் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்கில் அவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்கும். இவங்களுக்கு அதில் ஒரு பயம் வர்றதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இவங்க பேசும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் குரூப்லாம் ஃபார்மே பண்ணலம்பாங்க அவங்க அப்படின்னாங்க. கடைசியில் அவங்க குரூப் ஃபார்ம் பண்ணல, இண்டிவிஜுவலாக இறங்கி விளையாடுவோம், யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா அந்த நேரத்தில் பார்த்துப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் குரூப்பாக விளையாடாமல் தனியாக விளையாடும்போது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. கேம் இழுத்துக்கிட்டே போச்சு. பிக் பாஸே பாஸ் பண்ணி தண்ணி குடிக்க சொன்னார். திரும்ப விளையாட ஆரம்பிக்கும் போது இவங்க ஓகே குரூப் ஃபார்ம் பண்ணிடலான்னு பண்ணிடுறாங்க. 3 பேர் கொண்ட குரூப்பு. இதில் ரயான், விஷால் அண்டு சௌந்தர்யா ஒரு குரூப்பில் மாட்டிக்கிறாங்க. முத்து, ஜாக்லின் அண்ட் அருண் ஒரு குரூப்பு, தீபக்கு மிச்சம் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு அப்படி இருந்தது. பவித்ராவுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ ஒரு மாதிரி தன்னை தனிப்படுத்திட்டாங்க, தனியாக விட்டுட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. தன்னை டார்கெட் பண்ணி மொத்தமாக காலி பண்ணிவிடுவாங்க, தனக்கு யாருமே டீம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. இதில் 3 பேர் இருக்காங்க. ராணவ இதில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். பிகாஸ் உங்கள் கை சரியில்லை, இது ஷோல்டரில் தான் உங்களுக்கு அந்த ட்ரம்மு தாங்கணும்.
ராணவ் பண்ணுற வேலைகளெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே வேடிக்கையாக இருக்குது. இவனுக்கு உண்மையிலேயே அடிபட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. முத்து கேட்குறாரு, நீ பாட்டு கையை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுறியடா, ஏதாவது ஆச்சுன்னா என்னத்துக்காருது? ஏற்கனவே மெடிசன் கொடுத்துருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் விளையாடுறதுனால 9 பேர், 9 பேரில் இவங்க 3 போயிட்டாங்கன்னா தீபக், பவித்ரா அண்டு வேறு யார் அவங்க குரூப்பில், யார் ஒருத்தர் அவங்க குரூப்பில் இருக்காங்கங்க. ஆனால் பவித்ரா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 6 பேர் சேர்ந்து அவங்க 3 பேரை அட்டாக் பண்ணுறீங்க. ஏம்மா அந்த 6 பேரில் தான் நீயும் இருக்கியேம்மா, நீ தான் வரலையேம்மா, தீபக்கும் தனியாக தான் நிற்கிறாரு. ஸோ ரயான், விஷால், சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுறது அருண், ஜாக்குலின் அண்டு முத்து. அப்படிங்கும்போது இவங்க எப்படி 6 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக பேசுகிறாங்கங்க அதை பற்றி. ஜாக்லின் கிட்ட சண்டை, அவங்கக்கிட்ட சண்டை. மஞ்சரி கரெக்டு. மஞ்சரி ஆப்வியஸ்லி இவங்க கூட சேர்ந்து சௌந்தர்யாவையும் ரயானையும் காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஹையில் இருக்காங்க. இப்போ இந்த மஞ்சரியோட டாஸ்கையும் பண்ணதுனால ரயான் 13லேருந்து 15 பாயிண்ட்டுக்கு போயிட்டான். மஞ்சரி 12லேருந்து 13 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சௌந்தர்யாவும் 13ல் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களும் ட்ரை பண்ண தான் பண்ணுவாங்க. எல்லோரும் இது பண்ணும்போது சௌந்தர்யா ஃபஸ்ட்டு அவுட் ஆகிடுறாங்க. மஞ்சரி கீழே விழுந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுது. அடுத்தது ரயான் ரொம்ப ப்ரொவோக்கிங்காக பேசிகிட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. அது அவர் ரயான் என்ன சொல்கிறான், எனக்கு கோபம் வருது. நேச்சுரலி ஒருத்தர் கார்னர் பண்ணப்படுறாங்கங்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வரத்தான் வரும். அது கோவத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வாங்க வாங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் ஜாக்லின் கெட்ஸ் வெரி ஹர்ட். நீ இந்த மாதிரி பேசுகிற, ரொம்ப ப்ரொவோக்கிங்காக இருக்குது. முத்து கூப்பிட்டு சொல்கிறாரு, நீயும் மஞ்சரியும் ப்ரொவோக் ஆகாதீங்க, அவன் வேணும்ன்ட்டே பேசுகிறான், உங்களை ப்ரொவோக் பண்ணணுன்னுட்டு அப்படின்னுட்டு. சௌந்தர்யா அவுட் ஆயிட்டாங்க. இப்படியே பண்ணி பேச்சு இவங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே ரயான் பேச, அதில் இவங்க ரியாக்ட் பண்ண, திடீர்னு பார்த்தா ஒரு கார்னருக்கு எல்லோரும் போகும்போது அருண் அண்டு விஷால் மட்டால்னு விழுந்துடுறாங்க. அதுவும் அந்த இடத்துல மேலே கொஞ்சம் அப்படி ஸ்டெப்பு மாதிரி இருக்குது, அங்கே போய் விழுந்துடுறாங்க கார்னர் சோஃபா ஏரியாவில். அதில் 2 பேருமே ஹர்ட்டு. 2 பேரையுமே கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விஷால் வாஸ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல். அதனால் கேம் பாஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸ். அது ரொம்ப கஷ்டங்க. ட்ரம்மை மாட்டிக்கிட்டு தலை மட்டும் வெளில தெரியுது, கை 2 சைடில் போட்டுட்டு அடுத்தவங்களோட ஃபோட்டோவையும் பிக்கணும், அதை வேறு இது பண்ணணும். ரொம்ப கஷ்டம் அந்த கேமு. அதில் விஷால் போயிட்டு ஆனால் திரும்பி வந்துடுறாரு 2 மணி நேரத்தில். அவர் போனதை கேட்டு தலை சுற்றி அழுது இது பண்ணி அருணும் பயங்கர டேமேஜ் ஆகிடுறாரு. ஆல்ரெடி அந்த போர்டு கட் பண்ணி அவருக்கு கழுத்து அந்த ஏரியாலெல்லாம் கொஞ்சம் பல்ஜிங்காக ஆரம்பிச்சிருக்கு, கீரி. ஸோ அவரும் ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லப்பட்டு அவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும், இவர் போனது அவருக்கு தெரியாது, அவர் போனது இவருக்கு தெரியாது, பட் 2 பேரும் அடுத்தடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேம் பாஸ்டாகவே இருக்குது. இந்த நிமிஷப்படி பார்த்தால் ரயான் 15 பாயிண்ட்ஸோட டிக்கெட்டு ஃபினாலேயில் டாப்பில் இருக்கார். அடுத்தது சௌந்தர்யா அண்டு மஞ்சரி 2 பேரும் 13 பாயிண்ட்ஸ் ஈச்சில் இருக்காங்க. இன்னும் இந்த கேம் தொடரப்படுமா இல்லை திரும்ப ஃபோன் டாஸ்கே வச்சு பாயிண்ட்ஸ் டேலி பண்ணுறாங்களா, நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன ஆகுதுன்னுட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.